இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தினால் வரக்கூடிய வேதனைகள் அது சாபமாய் மாறுகிறது. ஒருவேளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் என்ற ஒரு பகுதி வரும்போது அது சாத்தானால வருது, சந்ததி சந்ததியாய் வருகிறது. இப்படியெல்லாம் ஒரு மனநிலை உண்டு. ஆனால் வேதத்தினுடைய ஆதாரம் என்ன? ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம், ஒரு மனிதனுக்கு விரோதமாக, ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாக அவன் செய்யக்கூடிய பாவம் கர்த்தருடைய இருதயத்திலே வருத்தத்தை, வலியை, வேதனையை கொடுக்குமானால் அது சாப தண்டனையாக அவரிடத்திலிருந்து அந்த மனிதன் மேல் இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. சில காரியங்கள் ஆண்டவருடைய உள்ளத்தை மிகவும் அதிகமாய் பாதிக்கிறது. அல்லது ஒரு மனிதனுக்கு விரோதமாய் தீங்கு செய்யும் போது, அவன் கண்ணீரை சிந்தும் போது, அவன் தெய்வ சமூகத்திலே கண்ணீர் வடிக்க அது தவறு செய்த மனிதன் மேல் சாபமாய் கடந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுவான், எல்லாம் என் தலை எழுத்து, என் தலை விதி, எல்லாம் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுவார்கள். ஆக இந்த சாபத்தினுடைய வழிதான் என்ன? சாபத்திலிருந்து ஒரு மனிதன் எப்படிதான் மீண்டு வெளியே வருவது? சாபம் எப்படி இந்த பூமியிலே வந்தது? ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை இந்த உலகத்தில் கொடுக்கும்போது அவர் மரணத்தையும் ஜீவனையும், நன்மையும் தீமையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். மனிதனே, நீ எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள். நன்மை தீமையை மனிதன் தானே தீர்மானித்து தெரிந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ பாவம் செய்தால் அது உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும், அது உன்னை தொடரும். அதுதான் சாபம். ஆண்டுடைய இருதயத்தில் வருத்தத்தை, வலியை கொடுப்பது சாபம். பிரியமானவர்களே, ஒரு நடுத்தர வயதுள்ள சகோதரி ஒரு நாள் ஜெப உதவிக்காக என்னிடத்தில் வந்தார்கள். அவர்கள் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன? அவருடைய வலது கால் மிகவும் வலி வேதனையை கொடுக்குமா. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தால் அந்த வலது காலில் உண்டாகிற வலி, அதுக்கு என்னென்ன தைலங்கள் போட்டு அதை தேய்த்தாலும் கொஞ்சம் கூட இளைப்பாறுதல் கிடையாது. பல நாள் இரவிலே தூக்கம் இல்லாமல் அவர்கள் அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதோடு கூட அந்த வேதனையின் மத்தியிலே அவர்கள் என்னை சந்திக்கும்படிக்கு வந்தார்கள். பிரதர், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், பல மருத்துவர்களை சந்திச்சிட்டோம், ஆனால் எந்த பிரச்சனையும் சரீரத்தில் இல்லை. இந்த வலி எப்படி வருகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி முடித்தார்கள். ஆனால் இவர்களோ அந்த வலியினாலே மிகுந்த வேதனைப்பட்டார்கள். பல இரவு கண்ணீர் வடித்தார்கள். அவர்கள் ஜெப உதவிக்காக வந்தபோது அவர்களிடத்தில் நான் பேசிக்கொண்டு இருக்கும்போதே, இவள் ஒரு மனிதனை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவள், அந்த கண்ணீரை நான் அவள் மீது கொண்டு வந்தேன். அவள் காலில் இருப்பது
என்னால் உண்டான சாபம் என்று ஆண்டவர் பேசினார். அப்பொழுது அவர்களிடத்தில் நான் விசாரித்தேன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நீங்க எந்த மனிதனையாவது காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வச்சிருக்கீங்களா? உங்க நிமித்தமா அப்படி ஒரு கண்ணீர் வந்ததை உங்களால் உணர முடியுமா என்று யோசித்த போது அவர்கள் அப்படியே சத்தமிட்டு அழுதார்கள். அழுது கொண்டு அவர்கள் சொன்ன காரியம், பிரியமானவர்களே, அந்த சகோதரனுடைய கணவர் அவருடைய பெற்றோருக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஜெபித்து அதற்கு பிற்பாடு அவர் பிறந்தாராம். அது பிறகு அவங்களுக்கு பிள்ளை கிடையாது, ஒரே மகன். ஆக இவர்களுக்கு திருமணமானது. எப்போவாவது இந்த சகோதரின் கணவருடைய தகப்பனார் இவங்க வீட்டுக்கு வருவார், 1 நாள் 2 நாள் தங்கி இருப்பார், பேர பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமாக விளையாடிட்டு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவார். அப்படி ஒரு நாள் அவர் வந்திருந்தார். அன்றைக்கு அவருடைய சகோதரியின் கணவர் ஊருக்கு போயிட்டாங்க. மாமனார் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக இவங்க சமைக்கிறாங்க. ஆனால் அந்த மாமனார் அவங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மனல்ல. மாமனார் மாமியார் மீது அவர்களுக்கு கசப்பு. ஆக பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தவர் பிரயாண களைப்பு நிமித்தமாக தரையிலே அப்படியே படுத்து கொண்டார். நல்லா தூங்கிட்டார். இனி கணவர் வந்து கேட்டால் தகப்பனாரை எழுப்பி நீ சாப்பாடு கொடுத்தியான்னு கண்டிப்பாரே, என்ன செய்வது? ஆக பிள்ளைகளை தேடுறாங்க. பிள்ளைகள் வெளியில் போயிட்டாங்க, பக்கத்து வீட்டில் போய் விளையாடுறாங்க. இந்த சகோதரி நேர போய் அவருடைய சரீரத்தில் தன்னுடைய வலது காலை வைத்து தட்டி எழும்புங்க என்று எழுப்பி இருக்கிறாங்க. அவர் தூக்கத்தில் எழும்பி பார்த்தபோது மறுபடியும் வலது காலை வைத்து அவர்களை தட்டி அவர்களை எழும்புங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. இவர் அந்த சூழ்நிலையை பார்த்தபோது, இல்லைம்மா எனக்கு பசிக்கலை, நான் அவசரமாக ஊருக்கு போகணும் என்று சொல்லி ஊருக்கு திரும்பினார். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தார். பயங்கரமான அழுக, சத்தமிட்டு அழுது கொண்டே வருகிறார். ஐயோ, என் மருமக என்னை காலால் உதைத்து எழுப்புறாள, எவ்வளோ ஒரு வேதனை, ஆண்டவரே இதை நீர் தான் கேட்கணும் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அமைதியாக இருந்திருக்கிறார். அவருக்கு வருத்தம். அதை பார்த்தபோது மனைவி விசாரித்திருக்கிறாங்க. விசாரித்தார். நடந்ததெல்லாம் சொன்ன போது மகனுக்கு ஃபோன் பண்ணி மகனோட பேசுகிறாங்க. உன் மனைவி இந்த விதமாக உன் தகப்பனாரை ஈனம் பண்ணிவிட்டா, நாங்கள் இனிமே உன் வீட்டுக்கு வரவே மாட்டோம் என்று அழுது விட்டு, நீ வேண்டுமானா எங்களை வந்து பார்த்து விட்டு போ என்று சொல்லிவிட்டார். நாட்கள் கடந்தது. அப்படியாக அந்த வேதனை நிமித்தமாக கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்குள்ளே அந்த பெரியவர்கள் இருவரும் தாய் தகப்பன் மரித்து போனாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கோபாக்கினை அந்த சகோதரின் வலது காலிலே வர அவர்கள் வலி வேதனையினால் துடித்தார்கள். என்னவென்றே தெரியவில்லை. என்னிடத்தில் வந்தபோது அதை அவர்களுக்கு உணர்த்தின போது அவர்கள் உள்ளம் உடைந்தார்கள், அழுதார்கள். இத்தனை காரியத்தை அவர்கள் வெளியே மனம் திறந்து பேசினார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! தன் பாவத்தை உணர்ந்தார்கள், இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். இயேசுவினாலே அவர்களுக்கு ஒரு அற்புத விடுதலை கொடுத்து ஆண்டவர் சுகமாக்கினார். இயேசுவினாலே அற்புதமான சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் கோபத்திற்கு நம்மை தப்புவிக்கக்கூடிய கிருபையின் ஸ்லாக்கியமாயிருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். பிதாவின் கோபம் காற்றை போல வரும்போது குமாரன் இயேசுவை நோக்கி பார்த்தால்
அவர் அந்த காற்றுக்கு ஒதுக்காக நம்மை பாதுகாக்கிறாராம். பெருவெள்ளமாய் அவருடைய கோபம் வரும்போது அவர் புகலிடமாய் பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்திற்கு நீர்கால்கள், எப்பொழுதும் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. விடாய்த்த பூமி, ஒரு நாளும் நிழலை பார்க்காத வனாந்தரத்திற்கு பெருங்கண்மலையின் நிழல், ஒரு மலையின் நிழல் எப்படி விழுந்தா எப்படி இருக்கும், அப்படி அவர் அப்படி இருப்பார் என்று குமாரனை குறித்து பிதாவானவர் முன்னமே தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏன்? மனிதனுடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு, மனிதனுடைய பாவத்தை மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய சாபத்தை, ஆண்டவருடைய இருதயத்திலே இருந்து அழுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய பாவம், அதுதான் சாபம். அந்த சாபத்தை இயேசு முள்முடியாக தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கி சாபத்தை பரிகரித்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். மரம், இந்த சிலுவை மரம் ஏற்படுத்தினதின் நோக்கம் என்ன? வானத்துக்கு கீழே உலகத்தின் குடிகளை தேவன் நியமித்த ஜனத்தின் அதிபதிகள் மூலமாக தேவனே தேசங்களை ஆளுகை செய்யக்கூடியவராயிருக்கிறார். இந்த சிலுவை தண்டனை பாருங்கள், உண்மையான ஒரு தண்டனை. சிலுவையிலே அறையப்பட்ட மனிதன் அணு அணுவாக மரித்து போவது, வலி வேதனை. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் மூச்சை இழுத்து வைத்துக் கொள்வார்களாம். ஏனென்றால் மூச்சை இழுத்து வெளியே விட்டு சுவாசிக்கும் போது உயிர் போய் திரும்ப வருவது போல ஒரு வேதனை உண்டு. அப்படி வேதனை. அந்த வேதனையை இயேசு முழு உலகத்திற்காக ஏற்றுக்கொண்டதின் காரணம், இந்த மரம் சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஆதியிலே தேவன் மனுக்குலத்தை உண்டாக்கின போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். மனுக்குலத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவர்களை ஏதேன் என்று சொல்லக்கூடிய சிங்கார வனத்திலே அவர்களை வைத்தார். அங்கே தேவனாகிய கர்த்தர் மனிதனை கொண்டு வந்து நிறுத்தி, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை நீங்க புசிக்கலாகாது. அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். மனிதனுடைய எண்ணம், தேவன் எதை விலக்குகிறாரோ அதிலே அவன் இருதயம் பதிகிறது. அப்படித்தான் அன்று ஏவாளின் இருதயம் அந்த பழத்தை இச்சித்தது. அவள் தினந்தோறும் தனிமைப்படும் போதெல்லாம், அந்த வழியாக வரும்போதெல்லாம் அந்த பழத்தை பார்த்தாள், பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுடைய கண்களின் பார்வை அங்கே பதிந்தது, இருதயத்தின் நினைவுகள் பதிந்தது. ஐயோ, இந்த பழத்தை ஏன் விலக்கினான்? இது எவ்வளவு அழகா இருக்குது, பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு ஏற்றது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்தார். தீர்மானித்து அந்த பழத்தை தேவனுடைய கட்டளையை மீறி பறித்தாள், புசித்தால், தன் புருஷனுக்கும் கொடுத்தால். இருவரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். முதலாவது நியாய தீர்ப்பை தேவன் ஏதேனிலே நியமித்தார். அங்கே நியாய தீர்ப்பு செய்யும் நாளிலே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஆதாம், ஏவாள், சாத்தான் மூவரும் அங்கே நின்றார். 3 பேரையும் அங்கே தேவன் சபித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சாபம் சந்ததி சந்ததியாக மனுக்குலத்தை தொடரக்கூடியதாகவே இருக்கிறது. காரணம், தேவன் ஒருவனையே இந்த உலகத்தில் உண்டாக்கினார். அவன் மூலமாய் முழு உலகம் உண்டாயிற்று. ஆதியிலே முதல் குடும்பம் ஏதேனிலே பாவத்தில் விழுந்த போது நீங்களும் நானும் ஏதேனிலே இருந்தோம். எப்படி என்றால், ஆதாமின் அறையிலே அவனுடைய வித்தாக அவனுக்குள் இருந்தோம். அது நிமித்தமாக முழு மனுக்குலமும் கீழ்ப்படியாமையினாலே கட்டப்பட்டது. தேவனுடைய சாபத்தை சுமக்க துவங்கிற்று. ஒரு மனிதனுடைய செய்கையினால் உண்டான சாபம்,
ஒரு மனிதனுடைய பிறப்பே பாவம். இதனால் உண்டாகக்கூடிய சாப தண்டனை ஒவ்வொரு மனிதர் மேலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மரத்தின் கனியை பறித்து புசித்து பாவம் செய்ததின் விளைவாக சிலுவை மரம் தண்டனையாக நியமிக்கப்பட்டது. எந்த மரத்திலே மனுக்குலம் விழுந்ததோ அந்த மரத்தை தான் தன் மீது சுமந்து அந்த மரத்திலே அறையப்பட்டு அந்த மரத்திலே இரத்தத்தை ஊற்றி மரம் முழுவதும் இரத்தத்தால் தோய்த்தெடுக்கப்பட்டது. இயேசு சிலுவையிலே அறையப்படும் போது சிலுவை மரம் முழுவதும் இரத்தம். தன்னுடைய இரத்தத்தினாலே அந்த சாபத்தை நீக்கினார், பாவத்தை நீக்கினார். சிலுவையிலே அறையப்படக்கூடிய குற்றவாளிகள் யாருடைய தலையிலும் கிறிஸ்துவுக்கு முன்போ அல்லது பின்போ அவர்களுடைய தலை மீது முள்முடி சூட்டப்பட்டதே இல்லை. இயேசுவை குறித்து அவர் யூதருக்கு ராஜா என்று எல்லோராலும் பேசப்பட்டது நிமித்தமாக ரோம அரசு, ரோம போர் சேவர்கள் அவர் மீது பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். வேதபாரகர் பரிசேயர் கூட்டத்தார் அவ்விதமாய் சொன்னார்கள். அவ்விதமாக அவர் குற்றம் சுமத்தப்பட்டார். பிலாத்துவுக்கு முன்பாக தன்னை ராஜா என்று சொல்லுகிறார் என்று குற்றம் சுமத்தப்பட்டார். பரிகசிக்கும் விதமாக பிலாத்துவின் அரண்மனைக்கு அருகில் குதிரை கட்டக்கூடிய இடத்தில் இயேசுவை வைத்து பிலாத்துவின் கட்டளைப்படி அவரை 40 அடிகள் அடித்து வேதனைப்படுத்தினார்கள். அதோடு நின்றுவிடவில்லை, அதோடு முடிந்து போகவில்லை. முள்முடியை பின்னி இயேசுவின் சிரசிலே வைத்து 200க்கும் மேற்பட்ட அடிகள் அடித்தார்கள். அந்த முள் இயேசுனுடைய தலை பகுதியிலே ஆழமாய் பதிந்தது. அந்த தேசத்திலே மிகவும் கொடிய விஷ நிறைந்த முள் பினாக்கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய முள். அதைவிட விஷமான முள் வேறு எங்குமே கிடையாது. ஆனால் அந்த முள் இயேசுனுடைய தலையின் மீது வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டது. தேல் கொட்டுவதை பார்க்கலும் கொடிய வேதனை. அப்படி விஷப்பூச்சி நம்முடைய சரீரத்திலே நம்மை காயப்படுத்தி விட்டால் அதனால் அந்த விஷத்தினால் உண்டாகிற வலி வேதனையை விட எத்தனையோ மடங்கு கொடிய வேதனையை இயேசு உங்களுக்காக எனக்காகத்தான் அந்த சிலுவையிலே சகித்து மனுக்குலத்தின் பாவத்தினால் உண்டான சாபம் எல்லாவற்றையும் அவர் பரிகரித்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபம். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டு நான் போயிருந்தேன். அது ஒரு அதிகாலை நேரம். அந்த நேரத்திலே எனக்கு அறிமுகமான சகோதரியின் வீட்டிலே தங்கும்படிக்கு நான் குடும்பமாய் கடந்து சென்றேன். அவர்களுடைய தொழில் ஸ்தலம் முன்பக்கம், அவருடைய குடியிருப்பு பின்பகுதி. அவருடைய குடியிருப்புக்கு போகிற பாதை தெளிவற்ற விதமாக இருந்தபடியினால் வியாபார ஸ்தலத்துக்குள்ளாக அந்த காலை வேளையிலே என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அந்த வியாபார ஸ்தலத்தை பார்த்தேன். அவர்கள் மளிகை கடை வைத்திருந்தாங்க. நிறைய ரேக்காக தான் இருந்தது. அதில் பொருட்கள் ஒன்றுமே இல்லை. என் உள்ளத்தில் ஒரு துக்கம். ஐயோ, இப்படியாக தரித்திரத்தின் வழியிலே இவர்கள் கடந்து போகிறார்களே, என்னவென்று தெரியவில்லை என்று நான் இருதயத்தில் சிந்தித்து கொண்டே அவர்களோடு போனேன். தங்கும் அறையை அவர்கள் காண்பித்தார்கள். அது அதிகாலை நேரமாக இருந்தபடியினாலே நான் அங்கே முழங்காலில் நின்று ஜெபித்தேன். முதலாவது நான் ஜெபித்தது, ஆண்டவரே, இந்த மகளுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வேதனை என்று ஆண்டவரிடத்தில் விசாரித்தேன். தொடர்ந்து ஜெபித்து படுக்கைக்கு போனேன். கொஞ்ச நேரத்திலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். எந்த வியாபார ஸ்தலத்தின் வழியாக நான் வந்தேனோ அந்த வியாபார ஸ்தலத்தின் நடுவிலே ஒரு பெரிய
முள் மரம் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அந்த மரம் வளர்ந்து அதனுடைய கிளைகள் எல்லாமே அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய ரேக் உள்ள எல்லாமே அப்படியே போய் வளர்ந்து அடைத்து இருக்கிறது. பணத்தை போட்டு எடுக்கக்கூடிய அந்த ட்ரா உள்ள எல்லாமே அது போயிருக்குது. இப்படி ஒரு தரிசனம் கண்டு கண் விழித்தேன். காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நான் நின்ற போது, ஆண்டவரே இப்படி ஒரு தரிசனத்தை காண்பித்தீரே என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இந்த தொழிலில் என்னால உண்டான சாபம் இருக்கிறது என்று சொன்னார். நான் அவர்களை விட்டு விடைபெற்று கடந்து போகக்கூடிய நேரம் வந்த போது அவர்களை விசாரித்து ஏன் தொழில் இப்படி இருக்கிறது என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, என்னவென்றே தெரியல என்று சொன்னார்கள். நான் கண்ட தரிசனத்தை அவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். அவர்களுக்காக ஜெபிக்க ஆயத்தப்பட்ட போது அந்த மகள் அழுது கொண்டே கணவரோடு நின்று கொண்டிருந்த அவள் பேச ஆரம்பித்தாள். அண்ணா, வரக்கூடிய வருமானங்களை என்னுடைய கணவர் அவருடைய தாயார் விக்கிரக கோவில்களுக்கு பணம் கொடுப்பதற்காக, நன்கொடை கொடுப்பதற்காக கேட்கும் போதெல்லாம் எனக்கு தெரியாமலே பணங்களை எடுத்து எடுத்து கொடுக்க ஆரம்பித்தார். தவறான வழிகளுக்கெல்லாம் இந்த தொழிலிலிருந்து பணங்கள் செலவு செய்யப்பட்டது என்று சொல்லி அழுதாள். அப்பொழுது அந்த சகோதரனை பார்த்தபோது அவரும் தன் பிழைகளை உணர்ந்து நின்றார். இருவரும் அழுதார்கள். நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் என் உள்ளத்திலே உணர்த்தினார். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சாபத்தை அவர்களுக்கு நீ சொல்லு என்று சொன்னார். ஜெபித்து முடித்த பின்பு அவர்களை பார்த்து சொன்னேன், உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை 7 முறை இருவரும் வாசியுங்கள் என்று சொன்னேன். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திலே திருமணமோ மற்ற நன்மையான காரியங்களோ நடக்கும்போது வாசிக்கப்படுவது உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே முன்பகுதியிலே சொல்லப்பட்ட 13 விதமான ஆசீர்வாதங்கள். ஆனால் அதை தொடர்ந்து அதன் பின்பகுதியிலே 54 விதமான சாபங்களை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அந்த இடத்திலே நாம் தவறும் போது தேவனால் உண்டாகிற சாபம் நம்முடைய குடும்பத்தை, வியாபார ஸ்தலத்தை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. அதை அவர்கள் வாசித்து வாசித்து எங்கெங்கெல்லாம் பிழைகள் இருக்கிறதோ, தவறு இருக்கிறதோ, அதை எல்லாம் பார்த்து பார்த்து இருவரும் சேர்ந்து முழங்காலில் நின்று தொடர்ந்து அழுது ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாக சில மாதங்கள் கடந்து சென்றது. அவர்கள் தொழிலை ஆண்டவர் அதிசயமாய் ஆசீர்வதித்தார். குடும்பமாய் அவர்கள் மறுபடியும் என்னை சந்திக்கும்படிக்கு வந்தார்கள். ஆண்டவர் எங்களை மறுபடியும் ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களை நல்ல நிலையில் வைத்திருக்கிறார். நாங்கள் புதிதாக வீடு கட்டப் போகிறோம். லாப பணத்தை எடுத்து வீடு கட்டப் போகிறோம். நீங்கள் எங்களை ஜெபம் பண்ணி ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார்கள். சாபத்தின் பரிகாரி ஆண்டவர் இயேசு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அவர் யாருக்காக இந்த சிலுவையில வேதனை அனுபவித்தார்? எதற்காக? உங்களுக்காக, உங்களை வாழ வைக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அவர் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி அவர் விடுவிக்கக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் செய்வதினாலே, பாவம் செய்வதினாலே உண்டாகிற சாபம், அவன் பிறப்பே சாபம். அவனுடைய கிரியையினால் உண்டாகிற நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட சாபம். இந்த சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு சாபத்தை தன் தலை மீது ஏற்றுக்கொண்டார். என் தலை விதி என் தலையில் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் அது அப்படித்தான் நடக்கும், அதை ஒருவரும் மாற்ற முடியாது என்று சொல்லுகிறீர்களே, அது தவறு. நீங்கள் அனுபவிக்கிற அந்த சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து பரிகரித்து முடிந்தது என்று முடித்தார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்?
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 துவக்கத்திலே சொல்லப்படுகிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? யாருக்கு முன்பாக அவர் தோன்றுகிறார்? யாரை விடுவிக்க கடந்து வருகிறார்? கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவர்களுக்கு. இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்கள் ஆசீர்வதிப்பார். நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிற அப்பா, வார்த்தையை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி என்னை ஆசீர்வதியும் என்று இருப்பிடத்திலே கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மீதும் நீர் மனதுருக்கம் கொண்டு இறங்குவீராக. எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, உன்னுடைய பிரயாசத்தினாலே நீ புதிதாக தொழிலை துவங்கி அதை இழந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரியே, எனக்கு படித்தும் வேலையிலேயே என்னோடு சேர்ந்த எல்லோரும் வேலையில் இருக்கிறார்களே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, எல்லாம் முடிந்து விட்டது, இனி என்ன என் வாழ்க்கையில நடக்கணும், எல்லா நிந்தையும் என் மேல் வந்தது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சகோதரி, இயேசு உங்கள் அருகிலே கடந்து வருகிறார். சாபத்தை ஏற்றுக்கொண்டவர், அவ்வளவுதான் முடிந்தது என்ற இடத்தில் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கும்படிக்கு சிலுவை மரத்தின் வழியாக இரத்தத்தை சிந்தினவர், முள்முடியாக தன் மீது சாபத்தை ஏற்றுக்கொண்டு பரிகரித்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறீர்கள்? சிலுவையிலிருந்து சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வருகிறது. சிலுவையிலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. சரீரத்திலே பாதிக்கப்பட்ட பகுதியிலே வல்லமை, குடும்பத்திலே பாதிக்கப்பட்ட பகுதியிலே, தொழிலிலே, முடக்கப்பட்ட இடத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறப்பா. வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு, உத்தம இருதயத்தோடு, மனசாபத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் நீட்டப்படுகிறதற்காய் நன்றி. நிரப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற பொறுப்படுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பார். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.